इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् விருத்திஞானத்தை தவிர சாட்சி ஞானம் ஒண்ணு ஒத்துட்டே ஆகணும். அதனால விருத்தி ஞானம் வர்றதுக்கு முன்னாடியே அந்த சாட்சி ஞானம் அந்த விஷயத்தை சாமான்யமாக பிரகாசப்படுத்துகிறது. விவரணாச்சாரியாளர்களிடத்துல என்ன சொல்றாருன்னா, சாட்சி ஞானத்துக்கு சர்வம் விஷயம், எல்லாமே விஷயமா, தெரிஞ்சது தெரியாதது எல்லாமே சாட்சி ஞானத்துக்கு சிலது தெரிஞ்ச விஷயமாகும், சிலது தெரியாமல் விஷயமாகும். ஆக அந்த சாட்சி ஞானத்தினால தெரியாததாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக பிரமாணங்களை ஒருத்தன் உபயோகப்படுத்துறான், ஜிக்ஞாசம். அதனால பிரமாணத்தினால வரக்கூடிய விருத்தி வரத்துக்கு முன்னாடியே அந்த விஷயம் சாட்சி ஞானத்தினால சாமான்யமாக தெரிஞ்சுடுறது. அப்பேற்பட்ட சாட்சி சைதன்யம் தான் சமஸ்த ஜெகத்துக்கும் அதிஷ்டானம், விஷயத்துக்கு அதிஷ்டானம்னு எனக்கு அபிப்பிராயம். அதனால விருத்தி ஞானத்துல விஷயத்துக்கு அபியாசம் சொன்னதாக நினைக்க வேண்டாம். விருத்தியும் சேர்த்து பிரகாசப்படுத்தக்கூடிய சாட்சி சைதன்யத்துல தான் விஷயங்களுக்கு அபியாசம். அப்படின்னு சொன்னார். இந்த விஷயத்து சுரேஸ்வராச்சாரியாருடைய வார்த்தைகளை பிரமாணமாக தருத்தம் சுரேஸ்வராச்சாரியை சர்வ தீர்த்த திருஷாம் சித்தி சுவாபிப்ரேதஸ்ய வஸ்துனஹ யதப்யுபகமாதேவ தத் சித்திர் வாரியதே குதः. சர்வ தீர்த்த திருஷாம், தீர்த்தம்னா சாஸ்திரம், எல்லா சாஸ்திரக்காரர்களுக்கும் இந்த விஷயத்தை நிராகரணம் பண்ண முடியாத ஒரு நிர்பந்தம் இருக்கு. இந்த விஷயத்த இந்த சாட்சி சைத்தன்யம்னு ஒண்ணு சொல்றோமே, இந்த சாட்சிய இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா அவ எந்த விஷயத்த இருக்குன்னு ஸ்தாபனம் பண்ண வந்தாலோ அந்த வஸ்துவை ஸ்தாபனம் பண்றதுக்கு முன்னாடியே இது சித்தமா இருக்கு. இதை ஒத்துக்கலைன்னு சொன்னா அப்போ நீங்க சொல்ற விஷயமும் ஒத்துக்க முடியாத போது. அது எப்படி? ஒரு சின்ன உதாரணம். இப்போ எதுக்கா போல இந்த புஸ்தகம் இருக்கு அப்படிங்கிறத நாம் பார்க்க, அப்படின்னா எனக்கு அந்த கண்ணால புஸ்தகம் இருக்கிறது தெரியுது. ஆனா புஸ்தகம் இருக்குங்கிறது தெரியறதுன்னு எனக்கு தெரியலன்னு சொன்னா, தெரியறதா தெரியலையாங்கிற சந்தேகம்னு சொன்னா அப்போ புஸ்தகம் இருக்குங்கிறது சித்தமாகாது இல்லையா? புஸ்தகம் இருக்குன்னு தெரிஞ்சு அதோட இருக்கப்படாது, புஸ்தகம் இருக்குன்னு எனக்கு தெரியறதுங்கிறதும் தெரிஞ்சாதான் புஸ்தகம் இருக்குங்கிறது எனக்கு சந்தேகம் இல்லாமல் சித்தமாக ஆகும். அதனால இல்லாட்டா எனக்கு தெரியுமா தெரியாதாங்கிற சந்தேகம் வந்தாலும் புஸ்தகம் இருக்கா இல்லையான்னு சந்தேகம். ஒரு நியமம் என்னன்னா, இந்த தியானத்துல இந்த நியாய சூத்திரக்காரர் சம்சயத்துக்கு ஒரு 4 ஹேத்து சொல்லிட்டு வரும்போது சொல்லியிருக்கார். அதுல உபலப்தி அனுபலப்தி அவ்யவஸ்தாதா இதெல்லாம் பார்க்கும்போது சரியா தியானம் வந்தது. ஆனா வந்த ஞானத்துல நமக்கு வந்த ஞானம் சரியானதா தவறானதான்னு சந்தேகம் வந்துருக்குன்னா, பிரமாணமா அப்பிரமாணமான சந்தேகம் வந்துருக்குன்னா அந்த விஷயமே தகராறா போகுது. அதுலயே சந்தேகம் வந்து அப்படிதான் நினைப்போம். ஜலம் இருக்குன்னு முதல்ல தீர்மானமா தெரிஞ்சுது, ஆனா எனக்கு தெரியறது சரியோ தப்போ அப்படின்னு சந்தேகம் வந்துருக்குன்னா அங்க ஜலம் இருக்கா இல்லையாங்கிற சந்தேகம் உண்டாயிடும். அத போல எனக்கு தெரிஞ்சுதா தெரியலையான்னு சந்தேகம் வந்துருக்குனாலும் அப்போ அந்த விஷயம் இருக்கா இல்லையாங்கிற சந்தேகம் வரும். இப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா, பாக்கியமான விஷயம் நமக்கு தெரியும் போது சந்தேகம் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சிருக்குங்கிறது தெரியுது.
அதனாலதான் அதுக்கப்புறம் சந்தேகம் வராம இருக்கு. அதனால நீங்க எந்த விஷயத்தை சாதிக்கணும்னு நினைச்சாலும் அது எனக்கு தெரிஞ்சதுங்கிற நிச்சயம் வர பரியந்தம் நீங்க சாதிச்சாகணும். எனக்கு அந்த விஷயம் தெரியுது அப்படின்னு பூர்ணமான நம்பிக்கை எப்போ வரும்? இந்த சாட்சி சைத்தன்யம் அதை காமிச்சு கொடுத்தாங்க. இல்லாட்டா சந்தேகம் தான். பிரமாணத்தால அது தெரிஞ்சதுங்கிறது எப்படி தெரிஞ்சதுங்கிறதுக்கு இன்னொரு பிரமாணத்தை தேடிட்டு போனா போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இது சித்தமாகாது, அது தெரிஞ்சாது. அதனால சாட்சி ஞானத்தை நீ ஒத்துக்காம போக முடியாது அப்படின்னு சொல்ற. எது அபியுபகமாதேவ தற்சித்தர் வாரியத்தே குதா. இந்த சாட்சிய ஒத்துண்டாத்தான் மேல் கொண்டு பாக்கி சகல விஷயங்களையும் சாதிக்க முடியும். இல்லாட்டா ஒன்றும் சரியா வராது. இது ஒண்ணு. அதே மாதிரி இன்னொன்னு சொல்லியிருக்கார், இந்த சக்ஷுராதிகளை பிரமாணம் அப்படின்னு சொல்லணும்னு சொன்னா சாட்சிய ஒத்துண்டுதான் ஆகணும், வேற வழி இல்லை. அப்பதான் இதை பிரமாணம்னே சொல்லலாம். சர்வ தீர்த்ததிருஷாம் தாவத் சாமானியம் மான லட்சணம் அஜ்ஞாதார்த்த அவகமனம் ஸ்வதுக்தே தன் நயுஜ்யதே. அங்க ஒரு பூர்வபக்ஷத்தை நிராகரணம் பண்ணிட்டு வரைச்சு வர சந்தர்ப்பம் இது. சாட்சியை ஒத்துக்காத பூர்வபக்ஷி. அதாவது எல்லாருமே பிரமாணம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் சொல்றாங்கன்னா தெரியாத விஷயத்தை தெரிவிக்கக்கூடிய ஞானம். இதுக்கு முன்னாடி தெரியாது, இப்பதான் தெரிய வைக்கிறது. அப்படின்னா அஜ்ஞாத அர்த்த அவகமனம், அதை தெரிவிக்கக்கூடிய பிரமாணம் அப்படின்னு சொல்றார். சாட்சிய ஒத்துக்கலைன்னா இந்த பிரமாண லட்சணம் ஒத்து வராது, சரியா வராது. ஏன் சரியா வராதுன்னு அவரே இதை விகல்பம் பண்ணி சொல்றார். ஸ்வதசித்தா அசவா அசித்தா தேகாதிஸ்தே பவன் பவே பிரமாணானாம் பிரமாணத்துவம் நோகயத்திராபி லப்யதே. கண்ணுக்கு தெரியக்கூடிய அந்த கடாதி பதார்த்தங்கள் தானாகவே சித்தமாக இருக்கா அல்லது தானாக சித்தமாக இல்லையா? சித்தமாக இருந்தாலும் இந்த பிரமாணத்துக்கு வேலை இல்லை. சித்தமாக இல்லை, அசித்தமாகவே இருக்கு அப்படின்னு சொன்னாலும் பிரமாணத்தால் அதை தெரியப்படுத்த முடியாது. பிரமாணானாம் பிரமாணத்துவம் நோகயத்திராபி லப்யதே. பிரமாணானி அந்தரேணாபி தேகாதிச்சேத் பிரசித்தியதி வத பிரமாணி கோ நு அர்த்தா நஹி சித்தஸ்ய சாதனம். அன்வர்த்தகாங்கிறது அக்காரம் இருக்கு. கோ நு அர்த்தா, அன்வர்த்தா இல்லை, கோ நு அர்த்தா. இந்த பிரமாணம் பிரவர்த்தி கடாதிகள் ஸ்வதசித்தமா இல்லையா அப்படின்னு கேட்டார். ஸ்வதசித்தம், தானாகவே சித்தமாக இருக்கிறது. வெளியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு பதார்த்தமும் நான்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடியே அது சித்தமாக இருக்கு. எப்படி சித்தமா இருக்கு? தானாகவே சித்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா அப்ப அது பிரமாணம் என்ன பண்ணாங்க? பிரமாணங்கள்லாம் வராமலே அந்த வஸ்து சித்தமாக இருக்குன்னு சொன்னால் அப்போ பிரமாணத்துக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது சித்ததாகரம் பண்ண வந்ததாக ஆகும். சித்தமாக இருக்கிறதையே மறுபடியும் சாதிக்கிறதாக ஆகும். அது வியர்த்தம். சரி, பாக்கியமான வஸ்து சர்வதா சித்தமாக இல்லை அப்படின்னு சொன்னோம்னா என்ன ஆகும்? ஸ்வதா அசித்தே அப்பிரமேயே. அப்பிரமேயும் இருக்கு, பிரமேய கூட இருக்காங்க. பிரமேயன்னு இருக்கு. 2 நிமிஷம் அங்க பார்த்தேன். ஸ்வதா அசித்தே பிரமேயே து ந அசதா வெங்கிகா பிரமா. அந்த கடாதிகள் தானாக சித்தமாக இல்லைன்னு சொன்னா அப்ப அசத்துன்னு ஆகும். அசத்துன்னு சொன்னா அந்த பிரமா, அந்த ஞானமானது இல்லாததை எப்படி காமிச்சு கொடுக்க முடியும்? அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்கிறார். நாபிவியனக்கு சவிதா சசசிருங்கம் சுரந்தது. சூரியன் வெளிச்சத்தை கொடுத்து இருக்கிற வஸ்துவை காமிக்கிறது. இல்லாத வஸ்துவை ஏன் வெளிச்சத்தை கொடுத்து காமிக்க முடியல? இல்லாத வஸ்து காமிக்க முடியாது, இருக்கிற வஸ்துவை தான் காமிக்க முடியும். அதை போல ஞானம் இருக்கிற வஸ்துவைத்தான் நமக்கு தெரிவிக்கும், இல்லாத வஸ்துவை தெரிவிக்க முடியாது. அப்ப அந்த வஸ்து இருக்கிற வஸ்துன்னு முதல்ல சித்தமாக ஆகணுமே. அது எப்படி சித்தமாகும்னா சாட்சி சைத்தன்யத்தினால்தான் சித்தமாகும். இருக்கு அப்படிங்கிறது சித்தமாகும், தெரியாம இருக்குன்னு ஆகும். அதுக்கப்புறம் அது
தெரியறதுக்காக பிரயத்தனம் பண்ண சரி. ஆக சாட்சி சைத்தன்யங்கிறது ஒண்ணு அவசியம் ஒத்துண்டாகணும் அப்படின்னு சொன்னார். இதுக்கு மேல வேற பூர்வபக்ஷம். நச்ச கடோயமித்யசா புக்தி அதோ விற்பின்னு இருக்கு இல்லையா, அதுல மாத்திருக்கு. உக்தி ஆபாசஸ்ய பிரசாததः விஜ்ஞாதோ घट इत्युक्ति ब्रह्मानुभवतो भवेत् इति वदता वृत्तिप्रतिबिम्बितस्य घटानधिष्ठानचैतन्यस्य घटानुभवत्वोक्ति विरोधः इति वाक्यम्. இப்போ ஒரு நியாயாமத்துக்காரர் என்ன சொல்றாருன்னா, நீங்க உங்க பூர்வாச்சாரியால் சொன்னத்துல ஒரு தப்பு இருக்கு. தப்பு இருக்குன்னா விரோதம் வருது. நீங்க சொல்றதுக்கும் அவ சொன்னதுக்கும் விரோதம் இருக்கு. என்ன என்ன பூர்வாச்சாரியால் என்ன அப்படி சொல்லியிருக்கார்? அதாவது இந்த மாதிரி சொல்லியிருக்காரு பஞ்சதசியில, கடோயமித்யசா முக்தி ஆபாசஸ்ய பிரசாததः விஜ்ஞாதோ घट इत्युक्ति ब्रह्मानुभवतो. இங்க ரெண்டு இருக்கு. அயம் घटः இது ஒண்ணு, ஞாதோ घटः இது घटம். இது ஒரு ஞானம். இன்னொரு ஞானம் घटம் தெரிகிறது. இத ரெண்டையும் நம்ம விசாரிச்சு பார்த்தோம்னா முதல் ஞானத்துல घटம் தான் விஷயம். ரெண்டாவது ஞானத்துல घटம் தெரிகிறது, घट ஞானமும் சேர்ந்து விஷயமாகும். அதனால் ஜாதோ घटகான்னு சொல்றோம். நையாயிக்கம் சொல்றான் முதல்ல உள்ளது விவசாயம், ரெண்டாவது அணு விவசாயம். அதுக்கு ஆகாரம் சொல்றச்ச இந்த மாதிரி घटः அயம் घटः ஜாதோ घटः அப்படின்னு ரெண்டு சொல்றது. இந்த இந்த ஸ்லோகத்துல இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை காமிக்கிறது. என்ன காமிக்கிறதுனா, கடோயம் இத்யுக்தி இதுவும் சொல்லணும். நமக்கு ஞானம் வந்ததுன்னா அந்த ஞானம் என்ன ஞானம் வந்ததுன்னு கேட்கும்போது நம்ம தெரிவிக்கணும் இல்லையா. முதல்ல घट ஞானம் மட்டும் வந்ததுன்னா அப்ப நாம என்ன சொல்றோம், இது घटம் அப்படின்னு சொல்றோம். அப்ப கடோயம் இப்படி சொல்றதுக்கு ஒரு ஞானம் வேணும். ஜாதோ घटः घटம் தெரிகிறது அப்படின்னு சொல்றதுக்கு வேற ஒரு ஞானம் வேணும். இத ரெண்டையும் பிரிச்சு காமிச்சிருக்கார். கடோயமித்யசா முக்தி ஆபாசஸ்ய பிரசாததः. ஆபாசம் சொன்னா விருத்தி பிரதிபிம்பித சைத்தன்யம். घटाकार விருத்தியில பிரதிபிம்பிக்கக்கூடிய சைத்தன்யம் தான் இது घटம்னு தெரிவிக்கிறது. அதனால அயம் घटः அப்படின்னு இவன் பேசலாம். அப்ப घटத்தை தெரிவிக்கக்கூடியது எது? घटाकार விருத்தி பிரதிபிம்பித சைத்தன்யம். விஜ்ஞாதோ घटः இது இது எது தெரிவிக்கிறது? घटம் தெரிகிறதுன்னு தெரிவிக்கிறது. அது எப்படின்னு கேட்டா இத்யுக்தி பிரம்மானுபவத்தோ பவே. பிரம்மானுபவம்னா அந்த சாட்சி சைத்தன்யம். முதல் ஞானம் விருத்தி பிரதிபிம்பித சைத்தன்யத்தினால, அது முதல் ஞானங்கிறது விருத்தி பிரதிபிம்பித சைத்தன்யம். அந்த விருத்தி பிரதிபிம்பித சைத்தன்யத்தினால விஷயம் தெரிகிறது அப்படிங்கிறத முதல் வாக்கியம் தெரிவிக்கிறது. அது தெரியறதுங்கிறது எப்படி தெரியுறதுன்னு சொன்னா சாட்சி சைத்தன்யத்தினால தெரிகிறது. இதுதான் அந்த பஞ்சதசியில அவர் சொல்லியிருக்கார். விஜ்ஞாதோ घट इत्युक्ति பிரம்மானுபவதः. பிரம்மானுபவம்னா சாட்சி ஸ்வரூபம். இதுல இவர் என்ன விரோதம் கொண்டு வர்றாருன்னா, நீங்க என்ன சொன்னீங்கன்னா घटத்துக்கு எது அதிஷ்டான சைத்தன்யமோ அதுதான் घटத்தை பிரகாசப்படுத்துறது, அதாவது தெரியப்படுத்துறது. இப்போ घटத்துக்கு அதிஷ்டான சைத்தன்யம் घटावच्छिन्न சைத்தன்யம் பேரு. இவர் சொல்றது ஆபாசஸ்ய பிரசாததாங்கிற இடத்துல விருத்தி பிரதிபிம்பித சைத்தன்யத்தை சொல்ற. இப்போ घटத்தை எது பிரகாசப்படுத்துறது? घटाकार விருத்தி பிரதிபிம்பித சைத்தன்யம் பிரகாசப்படுத்துறதா, இல்ல घटத்துக்கு அதிஷ்டானமா இருக்கக்கூடிய घटावच्छिन्न சைத்தன்யம் பிரகாசப்படுத்துறதா? நீங்க சொல்றபடி घटावच्छिन्न சைத்தன்யம்னு சொன்னா அதுல அத்தியாசம் இருக்கு, அதிஷ்டானம். அது அதிஷ்டானம், அத்தியஸ்த அதிஷ்டான பாவ சம்பந்தம் வருதுங்கிறது சரியா வரும். ஆனா இவர் விருத்தி பிரதிபிம்பித சைத்தன்யத்தைனா घटத்தை பிரகாசப்படுத்துறதாக சொல்றாரு இவர். சரி, இதை வச்சுக்கலாமே, இதே நீங்க வச்சு விடலாம்னு சொன்னா விருத்தி பிரதிபிம்பித சைத்தன்யம் घटத்துக்கு அதிஷ்டானம் ஆகாது. ஏன்னா घटங்கிற உபாதி வேற இடத்துல இருக்கு, விருத்தி தனி. घटம் வேற விருத்தி வேறன்னு இருக்கும்போது இன்னொன்னு விருத்தி வச்சின்னமான சைத்தன்யம் घटத்துக்கு அதிஷ்டானம்னு சொல்ல முடியாது.
ஆகையால இந்த கிரந்த விரோதம் வருது கேட்டார். இது வதத்தா விற்பி பிரதிபிம்பிதஸ்ய கட அனதிஷ்டான சைத்தன்யஸ்ய घटानुभवत्वोक्ति विरोधः इति वाच्यम् इति न च वाच्यम्. सिद्धांति பதில் சொல்றார், இந்த விரோதம் இல்லை. वृत्ति प्रतिबिंबित चैतन्यस्य घटाधिष्ठान चैतन्येन सह भेदाभावात् चैतन्यस्य एकत्वात्. என்ன சொல்றாருன்னா, घटाधिष्ठान चैतन्यமும் वृत्ति प्रतिबिंबित चैतन्यமும் வேறு இல்லை. ஒரே சைத்தன்யம் தான் கடத்துக்கு அதிஷ்டானமாகவும் விற்த்தியில பிரதிபிம்பிதமாகவும் இருந்துருக்கு. அப்படியான இது வேற அது வேற இல்லை. அப்ப விற்பி பிரதிபிம்பித சைத்தன்யத்துக்கும் அந்த கடத்துக்கும் விஷயத்துக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டா அதிஷ்டான அத்தியஸ்தபாவ சம்பந்தமே சொல்லலாம். இதுவே அதுக்கு பிரகாசகம். இந்த கிரந்தத்துக்கு விரோதம் இல்லை. பரிபாஷாக்காரர் இந்த மாதிரி இடத்துல ஒரு விற்பி நிர்கமனம்னு வச்சுட்டு அத உபபாதனம் பண்றாரு. என்ன சொல்றாருன்னா, உபாதி ரெண்டாக இருந்தாலும் ரெண்டும் ஒரு இடத்துல சேரும்படியாக இருந்தால் அப்போ அந்த உபஹிதம் வெவ்வேறு ஆகாது ஒரு நியமம். உபாதியை வச்சுட்டு தானே ஒரு வஸ்துவை நான் தனித்தனியா பிரித்து இந்த உபஹிதம் வேற அந்த உபஹிதம் வேறங்கிற ஒரு கடம் இன்னொரு கடம். கடாவச்சின்ன ஆகாசம் மகாவச்சின்ன ஆகாசம். கடமும் மठமும் கடம் மठம்னு சொல்ல வச்சுப்போம். இன்னொரு கடம் வேணாம். ஒரு கடம் ஒரு மఠம். கடம் ஒரு உபாதி மఠம் ஒரு உபாதியை வச்சுட்டோம்னா கடாவச்சின்ன ஆகாசம் மఠாவச்சின்ன ஆகாசம்னு ரெண்டு ஆகாசம் நமக்கு கிடைக்கும் வெறும் ஆகாசத்துல. இப்ப என்ன பண்றதுன்னா, இந்த கடத்தை மഠத்துக்குள்ள வச்சுட்டோம்னா அப்ப என்ன ஆகும், ரெண்டு ஆகாசம் ஆகாது. அந்த மఠாவச்சின்ன ஆகாசத்துக்குள்ளேயே அடங்கி விடுத்த இந்த கடாவச்சின்ன ஆகாசம். அதனால தனித்தனியாக ரெண்டு ஆகாசம் ஆகாது. நீங்க இங்க பாத்தீங்கன்னா மఠாவச்சின்ன ஆகாசத்தை காட்டிலும் வேறானதாக கடாவச்சின்ன ஆகாசம் இருக்காது. ஆனா கடாவச்சின்ன ஆகாசத்தை விட மఠாவச்சின்ன ஆகாசம் தனியா இருக்கு. எப்படின்னா, பெரிய மఠம் ஒரு ஓரத்துல அதுக்குள்ள நடுப்புற ஒரு கடம் வச்சிருக்கு அப்படின்னு சொன்னா அந்த கடத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆகாசம் இருக்கு. இந்த ஆகாசம் கூட மఠாவச்சின்ன ஆகாசமே தான். அதனால கடாவச்சின்ன ஆகாசா மఠாவச்சின்ன ஆகாசா ந பித்தியதே. அதற்காலத்திலும் இது பின்னவில்லை. ஆனால் மகாவச்சின்ன ஆகாசம்னா கடாவச்சின்ன ஆகாசம் தான் சொல்லக்கூடாது. அது இதோட பெருசா இருக்கு. கடம் இல்லாத இடத்துலயும் மகாவச்சின்ன ஆகாசம் இருந்துட்டு. அதே போல இது எதுக்காக உதாரணமா கொடுக்கறதுன்னு சொன்னா, அந்த கடமும் மட்டமும் ஒரே இடத்துல சேர்ந்து கொடுத்தோம்னு சொன்னா அப்போ உபஹிதம் சின்னமாக ஆகாது. இப்ப என்ன ஆகுது, இந்த பிரகிருத ஸ்தல இது தனியா மட்டத்துக்கு வெளியில கடத்தை கொண்டு வச்சுட்டோம்னா அப்ப கடாவச்சின்ன ஆகாசம் வேற மகாவச்சின்ன ஆகாசம் வேற தனித்தனியா ஆயிடுது. இங்க பிரகிருதத்துல எந்த இடத்துல நமக்கு பிரத்யக்ஷ ஞானம் உண்டாகிறதோ அந்த இடத்துல வேதாந்த சித்தாந்தப்படி நம்மளுடைய மனசே வெளியில போகும். இந்திரியங்கள் வெளியில போய் அந்த விஷயத்தோடு சம்பந்தப்படும் காலத்துல மனசு கூட இந்திரியத்தை துவாரமாக வச்சிருந்து வெளியில போய் விஷயத்தை தொடர்றது. அந்த விஷயத்தோடு சம்பந்தப்படும் போது அந்த ஒரு ஆகாரம் பரிணாமம் ஒரு பரிணாம விசேஷம் வருது. அதுக்குதான் விற்த்தின்னு பேரு. இப்ப இங்க என்ன ஆகுதுன்னா, பிரத்யட்சமாக ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அந்த விஷயமும் நம்மளுடைய மனோ விற்த்தியும் ரெண்டுமே ஒரு இடத்துல சேர்ந்து இருக்கு. இப்ப சேர்ந்து இருக்குன்னு சொன்னா அப்ப கட்டாவச்சின்ன சைத்தன்யமும் இந்த விற்த்தியவச்சின்ன சைத்தன்யமும் தனித்தனியாக இருக்காது இல்லையா, ரெண்டு கலந்துரும், ஒன்னா போயிடும். அப்போ அந்த விற்த்தியவச்சின்ன சைத்தன்யமே கடாவச்சின்ன சைத்தன்யமாக இருக்கிறதுனாலே கடத்துக்கு அதிஷ்டானமாகவும் ஆகும். ஏன்னா கடத்துக்கு கடாவச்சின்ன சைத்தன்யம்ங்கிறது அதிஷ்டானம். கடாவச்சின்ன சைத்தன்யமும் விற்த்தியவச்சின்ன சைத்தன்யமும் இப்போ இந்த கடமும் விற்த்தியும் ஒரு இடத்துல சேர்ந்து இருக்கிறதுனால ஒண்ணு. அப்படி சொன்னா விற்த்தியவச்சின்ன சைத்தன்யம் அதிஷ்டானம் ஆச்சா இல்லையா? இது ரெண்டும் ஒண்ணுன்னு சொன்னா இது அதிஷ்டானமாகத்தானே ஆகணும். அப்ப அந்த விற்த்தியவச்சின்ன சைத்தன்யமும் அந்த கடத்துக்கு அதிஷ்டானமானதுனாலே அந்த விற்த்தியவச்சின்ன சைத்தன்யம் அதுக்கு பிரகாசகம் அப்படின்னு சொல்றதுல ஒரு தப்பும் கிடையாது. அதனால இவர் சொன்னாரு, அது நானும் ஒன்றும் விரோதமாக பேசவில்லை. அந்த எது பிரகாசகம்னு சொன்னீங்கன்னா அந்த விற்த்தியவச்சின்ன சைத்தன்யத்துக்கும் கடத்துக்கும் அத்தியஸ்த அதிஷ்டான பாவ சம்பந்தம்ங்கிறது இருக்கு சொல்றார். விற்பி பிரதிபிம்பித சைத்தன்யத்தை கடாதிஷ்டான சைத்தன்யேன சக பேத அபாவா.
இப்போ இந்த விருத்தி பிரதிபிம்பித சைத்தன்யமும் உபாதிஷ்டான சைத்தன்யமும் வேறு இல்லை, வேதமே கிடையாது. चैतन्यस्य एकत्वा यथा च एकस्यैव चैतन्यस्य सर्वभासकत्वं तथा विस्तरेण उपपादितं नाभाव उपलब्धेः इत्यस्मिन् अधिकरणे भाष्यकृद्भिः बौद्धमतत्व निराकरणं பண்ணும்போது இந்த நாபாவ உபலப்தேஹே இந்த அதிகரணத்துல பாஷ்யக்காரர் ஒரே சைத்தன்யம் சர்வபாசகம்ங்கிறத தீர்மானம் பண்ணி கொடுத்துருக்கார். சர்வாவபாசகம் அதாவது நாம எதை விருத்தி ஜானம்னு சொல்றோமோ அந்த விருத்தி ஜானம் தான் அவளுக்கு தியானம், நித்தியமான தியானம்ங்கிறது கிடையாது. அது அடிக்கடி மாறிண்டே இருக்கு. அப்படிங்கிறதுனால க்ஷணிக விஞ்ஞான தாரான்னு சொல்றான். தாரையா வந்துட்டே இருக்கு, தியானம் உண்டாகிட்டே இருக்கு. ஒவ்வொரு தியானம் தான் வரும்போது விஷயத்தை பிரகாசப்படுத்த விஷயம் கூட வெளியில இல்லை, அந்த தியானம் தன்னையே இது பண்ணிக்கிறது. இதை சொப்பிரகாசம்னு சொல்லுவோம் தான். சொப்பிரகாசம்னு சொல்லும் போது அதை கண்டிச்சார் ஆச்சாரியார். அந்த தியானம் சொப்பிரகாசம்னு சொல்லி பிரயோஜனமே இல்லை. அது எதை பிரகாசப்படுத்துறது? இலாகன மத்தியஸ்த பிரதீப சகஸ்திர பிரசனவது, பெரிய குகை, அதுக்குள்ள ஒன்றும் வஸ்து விஷயம் இல்லை, பிரகாசப்படுத்துறதுக்கு ஒண்ணும் இல்லை. அங்க ஒரு 1000 தீபம் ஒரே வருஷம் ஏற்றி வச்சோம்னா இந்த பிரயோஜனம், எதையும் பிரகாசப்படுத்துறதுக்கு இங்க ஒண்ணும் இல்லையே. அதனால பாக்கியமான விஷயம் இல்லாமல் உன்னுடைய தியானம் பிரகாசிக்கிறதுன்னு சொல்றது அந்த மாதிரி வியர்த்தம். அப்ப சொன்னார், உன்னுடைய தியானம் மாத்திரம் என்ன பார்த்து பேசுறீங்க? உன்னுடைய தியானமும் அதே மாதிரிதானே. அசங்கம்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்துக்கும் சம்பந்தம் வேற இல்லை. அது என்னத்தை பிரகாசப்படுத்துகிறது? சம்பந்தப்பட்டாதானே விஷயத்தை பிரகாசப்படுத்தும் அப்படின்னு கேள்வி வந்துருக்கு. இவ்வளவுதான். நான் அனித்தியம்னு சொல்றேன், நீ நித்தியம்னு சொல்லிட்டு இருக்க. அசங்கம் விஷய சம்பந்தம் இல்லை உனக்கும். அப்ப அதுக்கு பதில் சொல்லும் போது ஆச்சாரியர் சொல்லியிருக்கா, அசங்கம் தான் என்னுடைய தியானம், அது பிரகாசப்படுத்துறதுக்கு வேற ஒண்ணும் இல்லைங்கிறது எல்லாம் பரமார்த்த திருஷ்டி. ஆனால் அதே அந்த ஒரே சைத்தன்யம் சர்வாவபாசகமான சைத்தன்யம் சர்வ அவபாசகம், அதுதான் எல்லாத்தையும் பிரகாசப்படுத்துறது, இருக்கு இல்லைங்கிறது. எப்படி? அந்த அந்தக்கரணத்தினால விஷயங்களோடு சம்பந்தப்பட்டு அந்த சைத்தன்யமே எல்லாத்தையும் பிரகாசப்படுத்தக்கூடியதாக இருக்கு, நித்தியமான சைத்தன்யம், சாட்சி சைத்தன்யம். அதனால உனக்கும் எனக்கும் ஒரு மாதிரி இல்லை. சொப்பிரகாசம் அப்படின்னு சொல்லும் போது நீ சொல்ற சொப்பிரகாசம் என்னன்னா தன்னையே தானே பிரகாசப்படுத்துகிறது, இன்னும் ஒன்ன பிரகாசப்படுத்தல. எனக்கு சொப்பிரகாசம்னு சொன்னா தாம் பிரகாசிக்கிறதுக்கு இன்னும் ஒண்ணு அபேட்சிக்கல. இது எல்லாத்தையும் பிரகாசப்படுத்துறது, எல்லாத்தையும் பிரகாசப்படுத்திட்டு தாம் பிரகாசப்படுத்துறதுக்கு இன்னொரு பிரகாசம் வேண்டாம். தீபத்தை வச்சு பாக்கி எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். அந்த வளர்ச்சியத்துல தீபத்தை பார்க்கறதுக்கு இன்னொரு தீபம் வேண்டாம்னு சொல்ற மாதிரி. அதனால இந்த சொப்பிரகாசத்துவத்துல வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கா அந்த அதிகரணத்துல பாஷிக்காரர். அதனால இந்த இடத்துல ஒரே சைத்தன்யம் பாசகம்ங்கிறதுல ஒன்றும் விவாதம் இல்லை. இதுக்கு மேல நியாயாமத்தக்காரன் வேற புதுசா கேள்வி கேட்டார். இந்த இதுல இருந்து வெளியில வந்துட்டார். சம்பந்தம் என்னங்கிறது விட்டுட்டார். நீங்க என்ன பேசுற? அனுமான பிரயோகத்துல ஆரம்பிச்ச பிரபஞ்சம் பூரா மிச்ச, ஏன்னா திருஷ்யமாக இருக்கு அப்படின்னு. திருஷ்யமாக இருந்தா எதுக்காக மிச்சையாவா இருக்கணும்னு அவசியமானு கேட்டா, நீ என்ன சொல்றேன்னு சொன்னா திருஷ்யத்துவம் இது மிச்சையா இல்லாட்டா வரவே முடியாது அப்படின்னு சொல்ல வந்த. இந்த பிரபஞ்சமானது பொய்யானதாக இருக்கலேன்னு சொன்னால் திருஷ்யம் ஆகாது அப்படின்னு நீ சொல்ற. இப்படி சொன்னா அதுக்கு என்ன அபிப்பிராயம்? ஏன்னா அர்த்தாபத்தி பிரமாணத்தை கொண்டு வரியா? பகல்ல சாப்பிடாமல் ராத்திரியிலையும் சாப்பிடாமலே இருந்தானே ஆனால் இவனுடைய சரீரம் இப்படி இருக்க முடியாது, அதனால இவன் ராத்திரி சாப்பிடறான் அப்படின்னு சொல்றதுக்காக வந்தியா? அர்த்தாபத்தி பிரமாணத்தை காமிச்சிருவியா? அல்லது அதை போல அந்த அர்த்தாபத்திய போல இந்த பிரபஞ்சம் மித்யாவாக இருக்கலேன்னு சொன்னால் அப்போ திருஷ்யமாகவே ஆகாது. ஆனா திருஷ்யமாக இருக்கே,
அதனால இது மித்தியானதான் சொல்லியாகணும் அப்படின்னு அர்த்தாபத்தி பிரமாணத்தை சொல்றியா, அல்லது இந்த அனுமான பிரமாணத்திலேயே அனுகூல தர்க்கம் சொல்றியா? அனுகூல தர்க்கம்னா அக்னி இருக்குங்கிறத தூமத்தை வச்சு புகைய வச்சு கண்டுபிடிச்சான். அக்னி தெரியல, இந்த தூமம் தான் தெரியுது. தூமத்தை வச்சு கண்டுபிடிச்சான் அக்னி இருக்கு. கேட்டான், தூமம் இருந்தா என்ன, அக்னி இருக்கணும்னு என்ன நிச்சயம் அப்படின்னு கேட்டா, இல்ல இது இல்லாட்டா அது இருக்காது, அக்னி இல்லாட்டா தூமம் இருக்க முடியாது, தூமமும் இருக்கு, அதனால ஒத்துணுதான் ஆகும் அப்படின்னு எப்ப சொல்லணும்னா இந்த பருவத்துல கேட்கறாங்கிறது இல்லை. வியாப்தி கிரகிக்கும் போது தூமம் இருந்தால் அக்னி இருக்கும் அப்படின்னு பொதுவா சொல்றியே, அதுக்கு என்ன காரணம், அது எப்படி நீ கிரகிக்க முடியும்? தூமம் அக்னி இல்லாமலே தூமம் இருக்கலாமே, இருந்தால் என்ன அப்படின்னு விசார சங்கை வரும்போது எப்படி இருக்கவே முடியாது, அக்னியே இல்லாமல் தூமம் இருக்குமானால் அப்போ தூமத்துக்கு அக்னிய காரணமாக சொல்ல முடியாது. இப்படிலாம் அனுகூல தர்க்கம் சொல்றோம். இந்த அனுகூல தர்க்கம் எதுக்கு உபயோகப்படும் சொன்னா அந்த வியாப்தியை திருடப்படுத்தும். தூமத்துக்கும் வன்னிக்கும் இருக்கக்கூடிய வியாப்தியை திருடமாக காமிச்சு கொடுக்கும். அந்த வியாப்தி ஞானம் வந்தாச்சுன்னா இந்த ஹேத்துவை வச்சுட்டு இங்க அனுமானம் பண்ணிடலாம், சாத்தியத்தை அனுமானம் பண்ணலாம். இப்ப நீ எவ்வளவு தூரம் பேசிட்டு வரையே அனுகூல தர்க்கம் நிறைய சொல்றியே, இதெல்லாம் தனியாக அர்த்தாபத்தி பிரமாணம்னு ஒன்ன வச்சுட்டு பிரபஞ்சத்தை மிச்சேன சாதிக்கிறதுக்காக இவ்வளவு தூரம் பேசுறியா, இல்ல ஏற்கனவே சொன்ன அனுமானத்துல வியாப்தி திருடமாக இல்லை அப்படின்னு சொல்லி அந்த விசார சங்கையை ஏற்படுத்தும் போது அந்த சங்கையை நிவர்த்தி பண்ணி வியாப்தியை திருடப்படுத்துறதுக்காக தர்க்கமாக இதெல்லாம் உபயோகப்படுத்திக்கிறியா அப்படின்னு விகல்பம் அவருக்கு சந்தேகம் இருக்கு. இப்போ இந்த மாதிரி விகல்பம் பண்ண ஆரம்பிச்சேன். இங்க ஆரம்பிச்சது என்னவோ அனுகூல தர்க்கம் தான், ஆனா நடுப்புற இந்த மாதிரி கேட்கிறேன். நானும் திருஷ்யத்துவ அந்யசானுபபத்தியா மித்யாத்வம் இது அர்த்தாபத்தி விவக்ஷிதா கிம்வா சத்தியத்வே திருஷ்யத்வம் நஸ்யாதிதி அனுகூல தர்க்கமாகும். எப்படி வேணாலும் வச்சுக்கேன், இதுல என்ன நமக்கு மித்யாத்வம் சித்திக்கணும் அவ்வளவுதானே இது அப்படின்னு சொன்னா சொல்றார், நாத்தியா தத் சாமக்ரிய பாவா, அவரே கிளப்பி வச்சுட்டு இப்படி சொல்ல முடியாது அப்படின்னு. அர்த்தாபத்தி பிரமாணம் அப்படின்னு சொல்றது சரியில்லை. ஏன்னா அர்த்தாபத்தி பிரமாணம் ஒரு விஷயத்தை தெரிவிக்கணும்னு சொன்னா அதுக்கு ஒரு 4 காரணங்கள் தேவைப்படும். அதையெல்லாம் சேர்ந்தாதான் அதை கண்டுபிடிக்க முடியும். அதனால சாமகிரினா அதுக்கு வேண்டிய எல்லா காரணமும் சேர்றதுக்கு சாமகிரின்னு. தத் சாமகிரி அகாவா, அர்த்தாபத்தி பிரமாணத்தால பிரபஞ்சத்தை மிச்சேன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையான சாமகிரி இப்போ இல்லை. அப்படின்னா என்ன, ஏன் இல்லைங்கிற ததாகி அர்த்தாபத்தினா பொதுவாக எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி 4 வேணுங்கிற ஆக்ஷேபிய உபபாதகத்துவம், பிரமாண அவிருத்தத்துவம், ஆக்ஷேபகஸ்ய அனுபபத்தியமானத்துவம், பிரமிதத்துவஞ்ச இது அர்த்தாபத்தி சாமக்ரி. சாமக்ரிய இவர் கண்டுபிடிச்சு சொல்றார். அதாவது நேர பார்க்கும்போது அந்த தேவதத்தனுடைய சரீரம் அண்ணா இருக்கு, புஷ்டியா இருக்கு, இது தெரியறது. அதே சமயத்துல பகல்ல சாப்பிடலைங்கிற விஷயம் 2 தெரியும். இப்ப இந்த இடத்துல என்னாச்சு, சாப்பிடாதவன் புஷ்டியாக இருக்க முடியாது அப்படின்னு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கிறதுனால இப்போ இதை வச்சுட்டு நாம கண்டுபிடிச்சாகணும் ராத்திரி சாப்பிட்றாங்கிறத. ஏன் இதுக்கு விரோதம் 2 பிரமாணம் இங்க. ஒண்ணு இவன் சாப்பிடலைங்கிறத தெரிவிக்கக்கூடிய பிரமாணம், பகல் பூரா பார்த்தாச்சு இன்னும் ஆகாரம் இல்லை, ஆனா சரீரம் புஷ்டியா இருக்கு, 2ம் தெரியுது. இது 2மே பிரமாணம். இது பிரமாணத்துக்கு விரோதம் ஏற்படும். இந்த விரோதத்தை பரிகாரம் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா 2க்கும் விரோதம் இல்லாமல் 3வது மார்க்கத்தை கொண்டு வந்து அதை சரி பண்ணணும். ராத்திரி சாப்பிடலாம், பகல்ல சாப்பிடலைங்கிறதும் சரிதான், சரீரம் புஷ்டியா இருக்குங்கிறதும் சரிதான். இப்ப எப்படின்னு கேட்டாக்க ராத்திரியில இருக்கு சாப்பாடு. இப்ப என்ன இருக்குன்னு கேட்டா இந்த இடத்துல ராத்திரி போஜனங்கிறது ஆக்ஷேபியம், அதாவது அர்த்தாபத்தி பிரமாணத்தினால எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை ஆக்ஷேபியம்னு சொல்றது. எது அதை தெரிவிக்கிறதோ அது ஆக்ஷேபகம். அதாவது புஷ்டியா சரீரம் இருக்குங்கிறது பார்க்கிறோமோ இதுதான் அந்த ராத்திரி போஜனத்துக்கு ஆக்ஷேபகம், தெரிவிக்கக்கூடியது. இதுல என்ன ஆகணும்னு சொன்னா நீங்க கண்டுபிடிக்கக்கூடிய விஷயம்
இப்ப இருக்கக்கூடிய இந்த உபபாதகத்துக்கு, அதாவது ஆக்ஷேபகத்துக்கு ஒரு உபபாதகமாக இருந்தார். இது சாப்பிடாமல் புஷ்டியாக இருக்க முடியாதே அப்படின்னு கேட்டால், இப்படி பண்ணினால் இருக்கலாம் அப்படின்னு வரும். ராத்திரி சாப்பிட்டால் புஷ்டியாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உபபாதகமாக இருக்கணும். இங்க பார்க்கக்கூடிய புஷ்டியாக இருக்கக்கூடிய தன்மைக்கு அது பிரமாணம் கொடுத்து இப்படி வரலாம்னு சாதிக்கக்கூடியதாக இருக்கணும். அப்படி இல்லாட்டா உபயோகம் இல்லை. இன்னொன்னு, நீங்க எதை ஆட்சேபனம் பண்றீங்களோ அது பிரமாணத்துக்கு விரோதம் இல்லாமல் இருக்கும். ராத்திரி கூட அவன் சாப்பிட்றதே இல்லைன்னு இன்னொரு பிரமாணம் வந்து தெரிவிச்சுடுச்சுன்னு வச்சுங்களேன், அப்ப நீங்க அனுமானம் பண்ணலாம் தப்பா போடும். ஏன் பகலையும் சாப்பிடல ராத்திரியும் சாப்பிடலன்னு வேற பிரமாணம் தெரிவிச்சுன்னா நீங்க ராத்திரியில சாப்பிடலைங்கிறது நீங்க அர்த்தாபத்தியால சொன்னது தப்பா போடும். அதனால அந்த ஆட்சேபம் எதை நீங்க கண்டுபிடிக்கிறீங்களோ அந்த விஷயத்துல ரெண்டு அம்சம் வேணும். அது பிரமாணத்துக்கு விரோதமா இல்லாமல் இருக்கணும், பிரமாண அவிருத்தமாக இருக்கணும் ஒண்ணு. இன்னொன்னு, இதனால அந்த அனுபவம்னு சொன்ன ஆட்சேபகம் அதுக்கு உபபத்தி வரும்படியாக இருக்கணும். இது இருந்தால் அது சரியா போடும். விரோதம் இல்லை, விரோதத்துக்கு பரிகாரம் பெறா மாதிரி இருக்கான் ஒண்ணு. அதே மாதிரி எதை கொண்டு நீங்க ஆட்சேபம் பண்ண போறீங்களோ அது ஆட்சேபகம்னு பேரு. அது அனுபபத்தியமானத்துவம். இந்த மாதிரி ராத்திரியில சாப்பிடுறதுங்கிற ஒரு வஸ்துவை நாம கல்பிக்கலைன்னா அவன் புஷ்டியாக இருக்கிறதுங்கிறது முடியவே முடியாது அப்படின்னு இருக்கணும். வேற தினசாவே முடியும் அப்படின்னு இருந்தால் நீங்க கல்பனை பண்ண முடியாது ராத்திரி சாப்பிடுறாங்கிறது. அதனால அனுபபத்தியமானத்துவம் ஒண்ணு. இன்னொன்னு, தீர்மானமா தெரிஞ்சிருக்கணும் புஷ்டியா இருக்கானாங்கிறது இல்லையா. பிரமிதத்துவம் அதுவே சந்தேகமா இருந்ததுன்னா நீங்க கல்பனை பண்ண முடியாது ராத்திரி சாப்பிட்றானா இல்லையா. ஆக இவ்வளவு சமாச்சாரம் அங்க தேவைப்படும். ஆக்ஷேபகம் ஆக்ஷேபியம்னு ரெண்டா பிரிச்சுட்டு, அந்த ஆக்ஷேபியம்ங்கிறது உபபாதகமாகவும் பிரமாணத்துக்கு விரோதம் இல்லாமலும் இப்படி இருக்கணும். ஆக்ஷேபகம் எதை கொண்டு ஆக்ஷேபம் பண்றோமோ அது எப்படி இருக்கணும்னு சொன்னா, அது வந்து இப்படி சொல்லலைன்னா அது சரியா வராது, அனுபபத்தியமானமாக இருக்கணும். அதே சமயத்தினால பிரமாண சித்தமாக இருக்கணும். இந்த மாதிரி 4 வேணும். இதெல்லாம் இங்க வரலைங்க. பிரகிருத்தேச்ச ஆக்ஷேபியம் சம்பந்தினோ மித்யாத்வம். இங்க என்ன சொல்லலாம், இது திருஷ்யமாக இருக்கு பிரபஞ்சம் இல்லையா. திருஷ்யமாக இருக்குன்னு சொன்னா அது மித்யாத்தான் இருந்தாகணும் அப்படின்னு நீங்க கல்பனை பண்ணணும், கண்டுபிடிக்கணும். புஷ்டியை வச்சுட்டு ராத்திரி போஜனத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி இந்த திருஷ்யமாக இருக்குன்னு சொன்னா அது மிச்சையா இல்லாட்ட எப்படி திருஷ்யமாக ஆகும். அதனால இது வந்து மிச்சையாத்தான் இருக்கணும்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா இது சரியா இல்லை. ஏன் சரியா இல்லைன்னா, நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய ஆக்ஷேபியம்ங்கிறது இந்த பிரபஞ்ச மித்யாத்வம், இது கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம். ஆனா இத கண்டுபிடிச்சா இதனால அது திருஷ்டித்துவத்துக்கு ஒரு உபபத்தியும் இல்லை. விபரீதம்னு வேணும்னா சொல்லலாம். இது பொய்யா இருந்தா எப்படி தெரியும் அப்படி கேட்கலாமே தவிர, எப்படி திருஷ்யமாகும் கேட்கலாமே தவிர, பொய்யா இருந்தா தானே திருஷ்யமாக ஆக முடியும்னு சொல்ல முடியுமா? அது சத்தியமாக இருக்கிறது தானே திருஷ்யமாகும். நமக்கு தெரியுது, இருக்கிறது தானே தெரியும் இல்லையா. சத்தியமாக இருந்தா தான் திருஷ்யமாகும். நீங்க விபரீதமா பேசுறீங்க. மித்யாத்வம் ஆக்ஷேபகஸ்ய சம்பந்தத்தை உபபாதகம் பிரத்யுத பிரதிகூலமேவம். என்ன சொல்றேன்னா, இது திருக்குக்கு சம்பந்தப்பட்டாதான் திருஷ்யமாகும், அப்படி ஆகணும்னா மிச்சையா இருந்தா தான் முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லை, அது சத்தியமா இருந்தா தான் முடியும்னு சொல்றோம். திருக்குக்கும் இருக்குங்கிற சைத்தன்யத்துக்கும் அதுக்கும் ஒரு சம்பந்தம் வரணும்னு சொன்னா ரெண்டுமே சத்தியமா இருந்தா தானே முடியும். அப்ப இருக்கும்போது நீங்க எதை கண்டுபிடிக்கிறீர்கள், அதனால மிச்சையா இருக்கணும்னு கொண்டு போறீங்களே, அது வந்து இந்த திருஷ்யத்துவத்துக்கு உபபாதகமாக இல்லை, நேர் பிரதிகூலமாக வேற இருக்கு. பொய்யானதாக இருந்தால் எப்படி அது சைத்தன்யத்தோடு சம்பந்தப்படும்? அப்போ சித்தாந்தி சொன்னார், இல்லையே, இப்ப நான் சொல்ற ஆட்சேபியம் நிச்சயா இருக்குங்கிறதுனாலதான் திருஷ்யமா இருக்குங்கிறது உபபாதகமாக ஆகிறது. எப்படின்னு சொன்னா, திருஷ்யத்துக்கும் திருக்குக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டா அத்தியஸ்த அதிஷ்டான பாவ சம்பந்தம்னு தானே சொன்னேன். ஒரு சைத்தன்யங்கிற அதிஷ்டானத்துல இந்த விஷயங்கிறது அத்தியாசமாக இருக்கு அப்படின்னு சொன்னா அது பொய்யா தானே இருக்கணும். அப்ப அது பொய்யா இருந்தா தானே அத்தியாசம் அதிஷ்டான பாவ சம்பந்தம் சொல்ல முடியும். பொதுவான நீங்க சொல்ற சம்பந்தத்துக்கு வேணும்னா மித்யாத்வம் விரோதமாக இருக்கலாம். ஆனா அத்தியஸ்த அதிஷ்டான பாவம்னு ஒரு சம்பந்தம் சொல்றேனே, இந்த சம்பந்தத்துக்கு அந்த மித்யாத்வங்கிறது அனுகூலமா இருக்கு.
அப்படி இருந்தா தான் இந்த சம்பந்தம் வர முடியும். ரெண்டுமே சத்தியமா இருந்ததுன்னா அத்தியத்த ரேஷா சாமம் என்ன? ஏன் ஒண்ணு பொய் ஒண்ணு சத்தியம்னு இருந்தா சத்தியத்துல பொய்யானது ஆரோபிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே சத்தியமா இருந்து பிரயோஜனம் இல்லை. அதனால இப்ப சொல்லக்கூடிய இந்த சம்பந்தம் அதாவது மித்யாத்துவங்கிறது நான் சொல்ற சம்பந்தத்துக்கு அனுகூலமாகத்தானே இருக்குன்னு சித்தாந்தி கேட்டான். அதுக்கு பதில் சொல்ற அத்தியஸ்தத்வரூப சம்பந்தத்திய ந தத் பிரதிகூலம். அவ்வளவு போறோம். இந்த சம்பந்தத்துக்கு நீங்க பண்ற ஆட்சேபியம்ங்கிறது பிரதிகூலமாக இல்லை. மித்யாத்வம் பிரதிகூலம் ஆகாது அப்படின்னு அது சொல்றார். தஸ்ய அத்தியாபி அசித்தேகே அனாட்சேபகத்வா. இது அத்தியஸ்த ரூப சம்பந்தம் அத்தியஸ்தத்துவ ரூப சம்பந்தம்ங்கிறது சித்தம் ஆனாத்தான் இதை வச்சு நீங்க ஆட்சேபிக்க முடியும். புஷ்டியா இருக்காங்கிறது பிரமாணத்தான தீர்மானம் ஆனதுக்கு அப்புறம் தானே நீங்க ராத்திரி போஜனத்தை கல்பிக்கணும். அதை போல இங்க உள்ள சம்பந்தம் திருக்குக்கும் திருஷ்யத்துக்கும் இருக்கிற இந்த சம்பந்தம் அத்தியாசம் தான் தீர்மானம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க சொன்னீங்கன்னா இது பொருத்தமா இருக்கும். அது இன்னும் சித்தமாக ஆகல. ரெண்டுக்கும் சம்பந்தம் இருக்குங்கிறது தான் தெரியுது. அத்தியாச சம்பந்தம் யாரு கண்டா? அதனால இதை வச்சுட்டு நீங்க மேற்கொண்ட மித்யாத்துவத்தை ஆட்சேபம் பண்றீங்கன்னு சொன்னா ரெண்டு அம்சம் போச்சு. நீங்க என்ன ஆட்சேபகத்திய பிரமாண சித்தத்துவம் புஷ்டியா இருக்காங்கிறது பிரமாண சித்தமா இருக்கணும் அப்பதான் கல்பிக்க முடியும்னு சொன்ன மாதிரி இங்கே திருக்குக்கும் திருஷ்யத்துக்கும் உள்ள சம்பந்தம் அத்தியாச சம்பந்தம் தாங்கிறது பிரமாணத்தினால சித்தமாக ஆயிருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க மித்யாத்துவத்தை கல்பனை பண்ணலாம். அது சித்தமா இல்லை. இன்னொன்னு மித்யாத்துவம் சொல்லி சம்பந்தத்தை உபபாதனம் பண்ண முடியாது. இல்லை மித்யாத்துவம் சொன்னா சம்பந்தம் இல்லைன்னு சித்தமாயிடும். சத்தியமா இருந்தா தான் இந்த சம்பந்தத்தை உபபாதனம் பண்ண முடியும். அதனால ரெண்டு இடத்துல உங்களுக்கு போச்சு. இன்னும் பிரத்யக்ஷாதி விருத்தஞ்ச இதம் ஆக்ஷேபியம். நீங்க என்ன ஆக்ஷேபிக்கிறீங்கன்னா அதனால பிரபஞ்சம் பொய்யானதாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தாபத்தி பிரமாணத்தை கொண்டு சாதிக்க வரும். பிரத்யக்ஷாதி பிரமாணம் எல்லா பிரபஞ்சத்தையும் சத்தியம்னு காமிச்சு கொடுக்குறது. அப்போ பொய் இல்லைன்னு காமிக்கிறது இல்லையா? அதனால பிரத்யக்ஷாதி பிரமாணத்துக்கு விரோதமாக இருக்கு நீங்க ஆட்சேபம் பண்ணி சொல்லக்கூடிய மித்யாத்வம் ஒண்ணு. இன்னொன்னு அப்ப ஆக அர்த்தாபத்திக்கு வேண்டிய சாமகிரி இங்க இல்லை. நாபி ஏகஸ்ய திருஷ்யத்வஸ்ய உபபத்தயே பிரமித அநேகஸ்ய தியாகோ யுக்தா. இன்னொன்னு பூயோனுகிரக நியாயம்னு ஒண்ணு சொல்லுவார். ஒன்ன நிறைய பேரை அதாவது பூயோனுகிரக நியாயம்னா என்னன்னா இது ஒண்ணுக்குதான் உபகாரம் பண்ணும். அதுக்கு விருத்தமான இன்னொன்னு பகுபேருக்கு உபகாரம் பண்ணும். அப்படி இருந்தால் இது ரெண்டுக்கும் விரோதம் வரும்போது எதை தியாகம் பண்ணணும்னு சொன்னா ஒண்ணுக்கு மாத்திரம் எது உபயோகப்படுறதோ அதை தியாகம் பண்ணிடுவோம். அதுக்கு உபகாரம் கிடைக்காட்டா போகுது. நிறைய பேருக்கு எது உபகாரமாகன்றதோ அதை பாகம் பண்ணக்கூடாது. பூயகாம் அனுகிரகம். ஏன்னா அதை நாம இல்லைன்னு பண்ணிட்டோம்னா நிறைய பேருக்கு கெட்டுப்படும். உபகாரம் கிடைக்காம போயிடும். ஒருத்தனுக்கு தான் உபகாரம் கிடைக்கும். இங்க விபரீதமா நிறைய பேருக்கு உபயோகப்படுறது இல்லையா? அதனால கொஞ்சமாக உபயோகப்படுறது நிறைய உபயோகப்படுறது இது ரெண்டுல விரோதம் வந்தால் எதை தியாகம் பண்ணணும்னு சொன்னா கொஞ்சமாக உபயோகப்படுறத விட்டு கொடுத்துடலாம் அப்படிங்கிறது பூயோனுகிரக நியாயம். இப்படி பார்க்கும்போது திருஷ்யத்துவங்கிற ஒரே ஒரு ஹேதுவ உபபாதனம் பண்ணணும். இத பண்றதுக்காக நீங்க பிரத்யக்ஷ பிரமாணத்தை வேஸ்டா பண்றீங்க. அது ஒன்றும் பிரமாணம் இல்லைன்னு பாதிக்க வேண்டியிருக்கு. அனுமானத்தை பாதிக்க வேண்டியிருக்கு. எத்தனை விஷயங்களை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கு இல்லையா? திருஷ்யத்துவங்கிறது ஒண்ணு உபபாதனம் பண்றதுக்கு. அப்ப பூயோனுகிரக நியாயத்துக்கு இது விரோதமாக இல்லையா? அதனால அந்த நியாயப்படியும் நீங்க சொல்றது சரியானதாக ஆகாது. நாபி ஏகஸ்ய திருஷ்யத்வஸ்ய உபபத்தையே பிரமித அநேகஸ்ய தியாகோ யுக்தா. நீங்க என்ன சொல்லணும்னா அர்த்தாபத்தி தளத்துல இந்த இடத்துல அந்த ஆட்சேபம் பிரமிதமாக இருக்கணுங்கிறது இல்லை. அது பிரமாண விருத்தமா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. பிரமாண அவிருத்தமாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது எப்படியா இருந்தாலும் இதை சாதிச்சிடும் அப்படின்னு இந்த ஒரே ஒரு இடத்துக்காக அர்த்தாபத்தி பிரமாணத்தினுடைய ஏகப்பட்ட ஸ்வபாவத்தை பல ஸ்வபாவத்தை விட்டு கொடுக்க வேண்டியதாக அங்கேயும் பூயோனுகிரக நியாயங்கிறது வரும். இன்னொன்னு ஆக்ஷேபஞ்ச ந திருக் அத்தியஸ்தத்துவம். நீங்க எதை வச்சு இந்த ஆட்சேபம் பண்றீங்க? ஆட்சேபம்னு சொன்னா இந்த ஆட்சேபம்னு அர்த்தம் இல்லை. அர்த்தாபத்தியால கண்டுபிடிக்கிறதுக்கு ஆட்சேபத்தின்னு ஒரு
கண்டுபிடிக்கிறது. அர்த்தாபத்தி வச்சு கண்டுபிடிக்கிறது, வியாப்தி இல்லை. எதை வச்சுன்னு கண்டுபிடிக்கிறேன்? புஷ்டியை வச்சுன்னு போஜனத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி. எதை வச்சுன்னு கண்டுபிடிக்கிறேன்னு கேட்டா திருகதசத்துவம். அதான் சைத்தன்யத்துல அதெல்லாம் அபியஸ்தமா இருக்கோ இல்லையோ அதனாலதான் மிச்சான கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னான். அப்படியானால் நீங்க கண்டுபிடிக்கிறதும் எதை வச்சு கண்டுபிடிக்கிறீர்களோ அதுவும் ஒண்ணு. மித்யாத்துவம் அத்தியஸ்தத்துவம் எல்லாம் பரியாயம். மித்யாத்துவமே அத்தியஸ்தத்துவம் தசைவ பலதா ஆட்சேபியத்வா. இதெல்லாம் அத்தியஸ்தமா இருக்குங்கிறதான் நீங்க கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. அது என்ன சித்தமா இருக்கு? நாப்பி திருக் விஷயத்துவ ரூபோ திருக் சம்பந்தா, திருக்கோட சம்பந்தப்பட்டிருக்கு, அதனால அதை மிச்சேன்னு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் தவா அசித்தே. இதை தவிர திருக் விஷயத்துவம் ஒரு சம்பந்தம் கிடையாதுன்னு நீ தான் சொல்லிட்டு வந்திருக்க. இந்த அத்தியஸ்தாதிஷ்டான பாவத்தை தவிர திருக் விஷயத்துவம்னா என்னன்னு கேட்டா ஒண்ணுமே சொல்ல முடியாதுன்னு திருஷ்யா விசாரம் பண்ணி சொல்லியிருக்க சித்தாந்தி. ஆக திருக் விஷயம் திருக்குக்கு விஷயமாக இருக்கிறதுனால இது பொய்யாக இருக்கணும் அப்படின்னு ஆட்சேபனம் பண்றதுக்கு திருக்குக்கு விஷயமாக இருக்குங்கிறதே நீ ஏற்கனவே நிரூபணம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்ட. தவ அசித்தே ந திருக் அதீன சித்திகத்துவம். திருக்குனால்தான் அது இருக்குங்கிறதே தெரியுறது அப்படி வச்சுக்கலாமே. திருக்குனா சைத்தன்யம் அப்படின்னா என்னது? திருக் விஷயத்துவம் தான். அது திருக்குனாலதான் ஒரு வஸ்து தெரியுறதுன்னு சொன்னா அதுதான் திருக் விஷயத்துவங்கிறது. திருக் விஷயத்துவ அதிரிக்தத்தை தப்பி அசித்தே. ஆக இப்படி பார்க்கும்போது அர்த்தாபத்தி பிரமாணத்தை கொண்டு திருஷ்யத்துவத்தை வச்சுட்டு மித்யாத்துவத்தை சாதிக்கிறதாக சொல்றது சரியாக இல்லை. அப்புறம் என்ன இன்னும் ஒரு பட்சம், நீங்க அனுமான பிரமாணத்தினால மித்யாத்துவத்தை சாதிக்கும் போது அந்த ஒரு இந்த ஹேது இருந்தால் இந்த சாத்தியம் இருக்கணுங்கிற அவசியம் என்ன அப்படின்னு ஒரு சங்கை விசார சங்கை வரும்போது அதை நிவர்த்தி பண்றதுக்காக அனுகூல தர்க்கமாக இதை சொல்றேன். அந்த மிச்சையா இருக்கலைன்னு சொன்னா திருஷ்யமாகவே ஆகாது, அதனால மிச்சையாத்தான் இருந்தாகும் அப்படிங்கிறத அனுகூல தர்க்கமாக சொல்றேன்னு சொல்லலாமே. ரெண்டாவது கல்பம் அதை சொல்றார். அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னா இந்த அனுகூல தர்க்கம் சரியாது. தத்வேபி முக்தரீத்யா சம்பந்தாந்தரேணைவ திருஷ்யத்துவத்தை உபபன்னதையா அனுபபத்தேரேவ அபாவா. அதாவது வன்னி இல்லாமலே தூமம் இருக்குங்கிறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன வழி கிடைச்சிருக்குன்னு வச்சுங்க. அப்புறம் வியாப்தியை கிரகிக்க முடியாது. நீங்க தூமம் இருக்குங்கிற வச்சுட்டு வன்னி இருக்குங்கிற நிச்சயமும் உங்களுக்கு வராது. இங்க என்ன ஆகும்னு கேட்டா, இங்க என்ன சொல்றேன்னா மிச்சையா இருக்கலைன்னு சொன்னா இந்த சம்பந்தமே வராது, நிச்சயமாகவே ஆக முடியாதுங்கிறது ஏதோ ஒரு அனுகூலத்தை சொல்றேன். நான் என்ன சொல்றேன், அதெல்லாம் வேணாம், சத்தியமாக இருந்தாலும் கூட அந்த சம்பந்தம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டேன்னா உங்க வியாப்திக்கு பங்கம் ஏற்பட்டு வியாப்தி கிரகிக்க முடியல. அப்ப அனுமானம் போச்சு, பண்ண முடியாது. தத்துவேபி பிரபஞ்சம், தத்துவம்னா சத்தியம், சத்தியத்துவம். பிரபஞ்சம் சத்தியமாக இருந்தால் கூட இந்த சைத்தன்ய சம்பந்தத்தினால பிரகாசிக்கலாம், திருஷ்யமாக ஆக முடியும். அப்படி இருக்கும்போது அது மிச்சமா இருக்கணுங்கிற ஒரு விஷயம் கிடையாது. அதனால சத்வேபி உக்தரீத்யா சம்பந்தாந்தரேணைவ. சம்பந்தாந்தரேனை சொன்னா என்ன சம்பந்தம்னா அத்தியஸ்தாதிஷ்டான பாவத்தை விட்டுட்டு வேற புதுசா ஒரு சம்பந்தம் சொல்லிப்போம். சமவாயம் அந்த சங்கோகங்களை சித்திக்கலைன்னு சொன்னா மூணாவது சம்பந்தம் வேற சம்பந்தம். இந்த சம்பந்தம் இல்லைன்னா வேற சம்பந்தத்தை எடுத்துக்கணும். சம்பந்தாந்தரேணைவ திருஷ்யத்துவத்தை உபபன்னதையா அனுபவத்தேரேவ அபாவா. அதனால அனுகூல தர்க்கம் நீங்க சொல்றதும் சரியாகாது முடிச்சார். இதுச்சேன்னா சித்தாந்தி என்ன சொல்றார், அனுகூல தர்க்கத்தைவ பிரக்ராந்தத்வேன அர்த்தாபத்திர்வா, அனுகூல தர்க்கவா அர்த்தாபத்திர்வா இத்தியாதி விகல்ப அனவகாசா. நீ இந்த மாதிரி என்னை பார்த்து விகல்பம் பண்றது நியாயம் இல்லை. நான் ஆரம்பிச்சதே அனுமானத்தை ஆரம்பிச்சுட்டு அதுல அனுகூல தர்க்கம் சொல்றதுன்னு தான் ஆரம்பிச்சிருக்கேன். இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் நீ சொல்றது அனுகூல தர்க்கமா இல்ல அர்த்தாபத்தி பிரமாணமா அப்படின்னு இப்ப கேட்க முடியாது. நான் என்ன அர்த்தாபத்தின்னு வரவே இல்லை, அர்த்தாபத்திக்கு அனுகூல தர்க்கத்துக்கு தான் வந்திருக்கேன். அதனால இந்த மாதிரி விகல்பம் பண்றது இது நியாயமானதாக இல்லை. இன்னும் ஒண்ணு, நீ ரெண்டு விகல்பம் சொன்னீங்க, அர்த்தாபத்தியா இல்ல அனுகூல தர்க்கமான, ரெண்டையும் நான் சரின்னு சொல்லலாம். இது அர்த்தாபத்தி பிரமாணம்னு சொல்றதுலயும் ஒரு தப்பும் இல்லை, அதை நிவாரணம் பண்ணலாம். அனுகூல தர்க்கம்னு சொன்னாலும்
அது அனுமானத்துக்கு பலத்தை கொடுக்கும். அதுவும் சரிதான், அதுலயும் தப்பாகாது. உபயதாபி அதோஷாச்ச. இந்த அசாபத்தி பிரமாணம் வச்சிருந்தாலும் அனுகூல தர்க்கம் வச்சிருந்தாலும் எப்படி வச்சிருந்தாலும் நீ சொன்ன தோஷங்கள் இல்லை. இதை நான் நிரூபணம் பண்ணி காமிச்சேன். அசாபத்தி பிரமாணத்துல பொதுவா இவர் 4-5 சொன்னாரு. இது இது பிரதான விஷயம். அதாவது பிரமாண அவிருத்தமா இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும், நான் இல்லைன்னு சொல்லல. இதெல்லாம் எப்படின்னு கேட்டா ஒரு சாமான்யமா எல்லா இடத்துக்கும் பொதுவா இருக்க வேண்டிய விஷயம். கேட்டா அர்த்தாபத்திக்கு ரொம்ப முக்கியமான பிரமாணம் என்னன்னா, இது இல்ல அது வெதிரேக வியாப்தின்னு சொல்லுவான். வெதிரேக வியாப்தி சொல்றா தார்த்திகால் சொல்றான். அதாவது தூமம் இருந்தால் அக்னி இருக்கும், நிச்சயமா இருக்கும். இது வன்னி தூமத்துல வன்னியுடைய வியாப்தி. இதை நான் திருப்பி அபாவத்துக்கு சொல்லும் போது அக்னி இல்லாவிட்டால் தூமம் இருக்காது அப்படி சொல்லணும். ஏன்? அதாவது அக்னியுடைய அபாவம் இருந்தால் தூமத்தின் அபாவம் இருக்கும். இந்த இடத்துல ஒரு மாறுதல் ஏற்பட்டு நான் இப்ப சொல்றேன் பாருங்க, அது தப்பு. அதாவது தூமம் இருந்தால் அக்னி இருக்கும், தூமம் இல்லாட்டால் அக்னி இருக்காது, இது தப்பு. இப்படி சொல்லக்கூடாது. தூமம் இருந்தால் அக்னி இருக்குங்கிறது வாஸ்தவம், ஆனா தூமம் இல்லாட்டா அக்னி இருக்காதுங்கிறது. நான் அப்படி வெதிரேகமா சொல்லும் போது திருப்பி போடுவேன். அக்னி இல்லாட்டால் தூமம் இருக்காது, ஆனா அங்க அப்படி சொல்ல முடியாது. அக்னி இருந்தால் தூமம் இருக்கும், அக்னி இல்லாட்டா தூமம் இருக்காது, இது தப்பு. அதாவது அன்வயத்துல ஒரு விதம், வெதிரேகத்துல இன்னொரு விதம். விஷம வியாப்தின்னு இதை சொல்லுவோம். சமவியாப்தி ஸ்தலத்துல ரெண்டும் சமானமா இருக்கும். இது இருந்தா அது இருக்கும், அது இருந்தாட்டா இது இருக்காது. அப்படி சமவியாப்தி ஸ்தலத்துல கரெக்டா இருக்கும். ஆனா இந்த விஷம வியாப்தின்னு சொல்ற இடத்துல ஒரு பக்கமா இப்படி போனா வெதிரேகத்துல மாறி திரும்பி வரும். இதுதான் இந்த வெதிரேகத்துல இருக்கே, இதுதான் எனக்கு அர்த்தாபத்திக்கு முக்கியமான அம்சம். இந்த அனுபவன்னத்துவம் உபபாதகத்துவம் அப்படின்னு சொல்றாலே, இந்த இதுல இந்த வெதிரேக வியாப்திய உள்ள நுழைச்சிருக்க. அதனாலதான் இந்த வெதிரேக வியாப்திங்கிறத யாரு ஒத்துக்கிறாளோ அவ அர்த்தாபத்தி பிரமாணத்தை வேண்டாம்னு தனியா ஒரு பிரமாணம் இல்லைன்னு. வெதிரேக வியாப்தியை வச்சுட்டு அனுமானம் பண்ண முடியும்னு தார்க்கிகால் நினைக்கிறா. அதனால அர்த்தாபத்திங்கிற ஒரு பிரமாணம் தனியா வேண்டாங்க. வேதாந்திகள் என்ன சொல்றான்னா, வெதிரேக வியாப்தி அனுமானத்துக்கு உபயோகம் இல்லை. நீங்க தூமத்தை வச்சுட்டு அக்னியை கண்டுபிடிக்கணும். அப்ப ஹேத்துக்கும் சாத்தியத்துக்கும் உள்ள சம்பந்தத்தை வச்சுட்டு நீங்க கண்டுபிடிச்சா அதுதான் அனுமானம். வெதிரேக வியாப்தி ஹேத்துக்கும் சாத்தியத்துக்கும் உள்ள சம்பந்தம் இல்லை. சாத்தியத்தினுடைய அபாவத்துக்கும் ஹேத்து இல்லை அபாவங்கிறதுக்கும் சம்பந்தம் சொல்லு. அப்ப தூமத்தை வச்சுட்டு வன்னியை கண்டுபிடிக்கிறதுக்கு தூமம் இல்லை வன்னி இல்லை, வன்னி இல்லைன்னா தூமம் இல்லைங்கிற அந்த அபாவத்தினுடைய ஒரு சகச்சாரம் சாமானாதிகரண்யம் அதை பார்த்து கண்டுபிடிக்கிறது எப்படி இதுக்கு உபயோகப்படும். அதனால அனுமானம் ஆகாது, இது தனி பிரமாணமா தள்ளு. தத்தாபத்தி பிரமாணம்.